கடையில அதிக காசு கொடுத்து சாப்பிடுற பிரௌனியை ஃப்ரிட்ஜ்ல இருக்க ரெண்டு டைரி மில்க் வச்சு இவ்ளோ சாஃப்டாவும் டேஸ்டியாவும் செஞ்சிட முடியுமா? அட ஆமாங்க, நானும் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு. ஒரு பாத்திரத்துல 2 டைரி மில்க் கட் பண்ணி போட்டுக்கோங்க. டைரி மில்கோட அளவு 100 கிராம் இருந்துச்சு. 100 கிராம் டைரி மில்க்கு 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சு ஆவி வந்ததும் அதுக்கு மேல டைரி மில்க் பாத்திரத்தை வச்சீங்கன்னா அந்த சூட்லயே பட்டரும் டைரி மில்க்கும் நல்லா கரைஞ்சிரும். இதுல 100 கிராம் சர்க்கரையை ஒரு மிக்ஸி ஜார்ல நல்லா நைஸா அரைச்சி அதோட சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் 50 கிராம் மைதா மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் 2 முட்டையை சேர்த்து அதையும் நல்லா பபிள்ஸ் இல்லாம நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலர் நல்லா டார்க்கா வரதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. முந்திரி இல்ல வால்நட் எது இருந்தாலும் பொடியா கட் பண்ணி கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அகலமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் பவுல் எடுத்து அதை சுத்தி பட்டர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல பட்டர் ஷீட் வச்சு அவனை 20 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் 170 டிகிரி செல்சியஸ்ல 30 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா டேஸ்டியான பிரௌனி ரெடி.